சமாதானம் உன்னிடத்துல தங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், எல்லோரோடும் சமாதானமாய், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும்? சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க் 9:50 வாசிக்கலாம். மார்க் 9:50. உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள், அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரில் ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் என்னவாருங்க? சமாதானமாய் இருங்க. சண்டை போட்டுக்கின்னு, வாக்குவாதம் பண்ணிக்கின்னு, கசப்பு வெறுப்பு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யாதீங்க? பிரிந்து இருக்காதீங்க. ஒருவரோடு ஒருவர் என்னவாருங்க? சமாதானமாயிருங்க. ஒரு சபைக்குள்ள 2 குடும்பம் வராங்க, 2 குடும்பமே பேசிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்திலேருந்து 4 பேர் வராங்க, 4 பேரும் ஒன்றா பேசிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்திலேருந்து 3 பேர் வராங்க, 3 பேர் 2 பேர்கிட்ட பேச மாட்டாங்க, 2 பேர் ஒருத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் இதை விட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விசுவாசி பாஸ்டர்கிட்டே பேசாத போகிறவங்களாம் உண்டு. சபைக்குன்னு வந்து, ஆராதனைக்குன்னு வந்து, ஆண்டவரை தொழுது கொள்றதுக்குன்னு வந்து யார் கூடவே பேசாமல் போகிறது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது, ஜெபம் பண்ணுறது, முட்டி போட சொன்னால் முட்டி போடுறது, காணிக்க போட சொன்னால் போட்டு பாஸ்டர்கிட்ட பேசாமல் முறிக்கணும் போகிறது, பாஸ்டர்கிட்ட கோபமாக போகிறது. ஏன் பாஸ்டர்கிட்ட பேசல? அதெல்லாம் நான் பேசலை, ஆண்டவருக்காக ஜெபம் பண்ண வந்தால் நான் ஜெபம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன், அவ்வளோதான். அங்கே போய் இங்கே போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ யார்கிட்டே சமாதானம் இல்லாமங்கிற, உன்னை வழி நடத்துகிற சபை மேய்ப்பன்கிட்டே நீ சமாதானமாக இல்லாமல் இருந்தனா உனக்கு எப்படி சமாதானம் உண்டாகும்? எத்தனை சபையில் எத்தனை குடும்பங்கள் சொந்த சபை மேய்ப்பன்கிட்டே பேசாமல் சபைக்கு போய் வரவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? அது நல்லதா? அது சொல்லுங்க பார்க்கும். வசனம் என்ன சொல்லுது? ஒருவரோடு ஒருவர் என்ன வாருங்க? சமாதானம். கணவன் மனைவி சமாதானமாக இருங்க, பெற்றோர் பிள்ளைகள் சமாதானமாக இருங்க, சகோதரன் சகோதரிகள் சமாதானமாக இருங்க, விசுவாசி குடும்பங்கள் என்ன செய்யுங்க? சமாதானமாக இருங்க. சபைக்குள்ளே நீங்கள் எல்லாரோடு கூட என்னவா இருக்கணும்? சமாதானமாக இருப்பதற்காக தான் யாரை கண்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கன்றோம். கையெடுத்து 2 பேரும் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணி கொள்கிறோம், ஸ்தோத்திரங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் சில பேருக்கு என்ன பண்ணுறதில்ல, ஸ்தோத்திரம் சொல்கிறது கிடையாது, முறைச்சின்னு போகிறது, முறைச்சினே வர்றது. அப்புறம் எங்கேருந்து சமாதானம் வரும் வாழ்க்கையில்? கர்த்தருடைய சபையிலே உன்னால் சமாதானமாக இருக்க முடியலன்னு சொன்னால், கர்த்தருடைய சபையாரோடு கூடவே உன்னால் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக வாழ முடியல, சபைக்குள்ளே சமாதானமாக ஆண்டவரை தேட முடியலன்னு சொன்னால், உன் குடும்பத்தில் நீ எப்படி சமாதானமாக இருப்ப? உன் புருஷன் கூட எப்படி சமாதானமாக இருப்ப? உன் மனைவி கூட நீ எப்படி சமாதானமாக இருப்ப? உன் பக்கத்து வீட்டில் உன் சகோதரன் சகோதரி கூட, உன் பெற்றோர் கூட எப்படி சமாதானமாக இருப்ப? அப்புறம் எப்படி உன் வாழ்க்கையில் சமாதானம் பெருகும்? நீ எப்படி வாழ்க்கையில் சமாதானமாக நிம்மதியாக சந்தோஷமாக உன்னால் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? சமாதானம் போயிடும், சமாதானம் அற்று போயிடும். ஆகினால சபைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே என்னவாக இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். சபைக்குள்ளே என்னவாக இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அதில் எல்லாத்துக்கும் மேலே பாஸ்டர் கூட கொஞ்சம் என்னவாக இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். நிறைய பேர் பாஸ்டர் கூட தான் இன்றைக்கி பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகள், நிறைய குடும்பங்கள் ஊழியக்காரன் மேலே தான் கோபமாக்குறாங்க. வருவாங்க, ஊழியக்காரனை சோத்திரம் சொல்ல மாட்டாங்க, ஊழியக்காரனை கனப்படுத்த மாட்டாங்க, அப்படியே கம்முன்னு நட்டுன்னு இருப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, எழுந்திருப்பாங்க, முட்டி போடுவாங்க, திரும்பி பார்க்க போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நீ வீட்டில் போய் எப்படி இருப்ப? சமாதானமாக இருந்துருவியா? அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் பவுல் எழுதுகிறார். ரோமர் 12:18 வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். யாரு கூட என்ன வருங்க? சமாதானமாக இருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூட எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், கூடுமானால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூட என்ன இருங்க? சமாதானமாக இருங்க. யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க.
யாரையும் தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடாதீங்க, யாரையும் காலில் போட்டு மிதிக்காதீங்க. எல்லாரும் கூட என்னவா இருங்க? சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. சில பேர் தலையில் தூக்கி வச்சு ஆடிடுறோம், சில பேரை காலில் போட்டு மிதிக்கிறோம், சில பேரை வெறுக்கிறோம், சில பேர் பகைக்கிறோம், சில பேரை நேசிக்கிறோம். அந்த மாதிரி மாறுபாடான வாழ்க்கை இல்லாமல் கூடுமானால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூட வேணாருங்க சமாதானமாக இருங்க. உங்கள் சொந்த பந்தங்களோடு கூட என்னவா இருங்க? சமாதானமாக இருங்க. சொந்த பந்தத்தில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னதான்? அவங்க வீட்டில் நீ சாப்பிடாம வந்துட்டாலே இருக்கட்டும் பார்த்துக்கிறேன், எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு காலம் வரும், நாங்களும் ஒரு நாளைக்கு சாப்பிடாம வருவோம். அப்படியா? அல்லேலூயா. அப்படி இல்லை, எல்லாரும் கூட என்ன இருங்க? சமாதானமாக இருங்க. அவங்க பகைத்தாலும் நீங்கள் என்னவா இருங்க? சமாதானமாக இருங்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னது? எல்லாரும் கூட என்ன இருங்க? சமாதானமாக இருங்க. நான்காவது காரியத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். நான்காவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னது? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:9 வாசிக்கலாம்.